வணக்கம். துலா ராசினர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கடந்த 3 வருடங்களுக்கு மேலாகவே நிறைய சிக்கல்களை சந்திச்சுட்டு வந்தீங்க. அது சனி அப்படிங்கிறவரை தாண்டி பார்த்தீங்கன்னா, மற்ற கிரகங்களும் உங்களுக்கு பெருசாக ஃபேவரபுளாக இல்லை. நிறைய சிக்கல் மேலே சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருந்தது. 7.5ல் வரக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் விட மற்ற கிரகங்கள் கொடுத்த பிரச்சனை உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் இருந்தது. குருவும் அந்த அளவுக்கு உங்களுக்கு செய்ய முடியலை. அவரும் தற்சமயம் மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ஏறி இருந்தால் கூட அவரும் பெருசாக உங்களுக்கு நல்லதை செய்ய முடியாமையே இருந்தது. இந்த கேது உங்கள் ராசிக்குள்ளே இருந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிக்கல்களே கொடுத்துட்டு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அவர் 2ஆம் இடத்துலையே பெருசாக உங்களுக்கு கொடுக்கலை. அதன் பிறகு ஜென்மத்தில் உட்காந்துக்கிட்டு நிறைய பிரச்சனை கொடுத்தாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா விரைய வீடான கண்ணியில் உட்காந்துக்கிட்டும் நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். எந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எதுவுமே செயல்படுத்த முடியாத ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தது. ஒரு வேலையில் நிம்மதி இல்லை. பலருக்கு வேலை போனது தான் மிச்சமாக இருந்தது. ஒரு பொருளாதாரத்துலேயும் பெருசாக சாதிக்கலை. ஏதோ வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சொல்கிற ஒரு விஷயந்தான் நிறைய பேருக்கு இருந்தது. ஏன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சது. அதுவும் அவங்களுடைய தசாநாதன் நல்லா இருந்து, ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் நல்லா இருந்து அவங்களுக்கு நல்லது நடந்துச்சு. ஆனால் முக்கால்வாசி பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா துளாராசினருக்கு நிறைய சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னுமே வரக்கூடிய காலங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா துளாராசினருக்கு ஒரு நல்ல ஒரு ஆரம்பம் கிரக நிலைகள் கொடுக்க போகுது. எல்லா கிரக நிலைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு சாதகமான ஒரு நிலைமை அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்க போகுது. நிறைய பொறுமையை சோதித்து இப்போ நிறைய தண்டனைகளை கொடுத்த எல்லா கிரகங்களுமே ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியே தான் செயல்பட போகுது. இப்போ உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் பெருசாக நல்லது செய்ய முடியாமல் ஒரு நிலையில் இருந்தார். அவர் சனி பெயர்ச்சிக்கு பிறகு அவரும் பார்த்திங்கன்னா ஒரு நல்லதை கொடுக்கணும், நல்ல விஷயங்களை நிறையா கொடுக்கணும், பணத்தை நிறையா அள்ளி கொடுக்கணும், ஒரு உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு அவர் நினைக்கிறார். அவர் போகக்கூடிய இடம் அந்த மாதிரியான ஒரு இடம். 6ஆம் இடத்துக்கு போகிறாரு அப்படின்னாலே உங்களுக்கு பல பணவரவுகள் நல்ல ஒரு பலம் வாய்ந்த ஒரு நபராக மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அவர் செய்ய போகிறாரு. நீங்கள் அதிகமாக பேசுவீங்க. அதிகமான நேர்மையை காட்டக்கூடிய ஒரு நபர் தான் துலாம் ராசினர். இந்த நேர்மைக்கே ஒரு பெரிய சோதனையை மற்ற கிரகங்கள்லாம் செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேர்மையை கடைபிடிச்சி பொறுமையாக இருந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு சனி பகவானே அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் போகிறாரு. அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தானே. அப்போ இதுவரை இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது இனிமே உங்களுக்கு நடைபெறும். 2025 மார்ச்சில் நீங்கள் சனி பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் கூட சனி முன்னாடியே பார்த்தீங்கன்னா பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால் பார்த்தீங்கன்னா அவர் நல்லதை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத முதல்ல உங்கள் மனசில் ஒரு தெம்பை எடுத்துக்கிடுங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா குருவும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறாரு. ராகு கேதுக்களும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல இடத்துக்கு போகுது. அப்புறம் என்ன, மற்ற கிரகங்கள்லாம் அவ்வப்போது போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதை தான் செய்யும். இப்போ இவ்வளோ கிரகங்கள் உங்களுக்கு நல்லதை செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் எந்த நேரத்தில் அதுக்கு தயாராக இருக்கணும். நிறையா அடி வாங்கியாச்சு, நிறைய கடன் வாங்கியாச்சு, நோய்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. என்கிட்ட மனசில் தெம்பே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாக இருந்துடக்கூடாது. இனி தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வசந்த காலங்கள் அப்படிங்கிறது தொடங்க போகுது. அதை முதல்ல நீங்கள் மனசில் வைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமுமே துலாம் ராசினருக்கு சாதகமான ஒரு இடத்துல போகுது. அப்போ சாதகமான ஒரு இடத்துல போகிறது ஒரு பெரிய பீரியடை அவங்களுக்கு நல்லதை செய்யும். நீண்ட நாட்கள் அங்கேயே தங்கியிருக்க. இப்போ சனியை பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷம் இருக்க போகிறார். அதுவே ஒரு மிகப்பெரியது. இப்போ ராகுக்கு 1.5 வருஷம் மிகப்பெரிய அளவில் நன்மையை செய்ய போகிறார்.
குருவும் ஒரு வருஷத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, அதுக்கு பிறகு வர்றது நல்லது தான் வந்து உங்களுக்கு செய்ய போகிறார். அப்படிங்கிறதுனால இனி வரும் காலங்களுக்கு நீங்கள் தகுந்த மாதிரியான நீங்கள் உங்களே வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கிடுங்க. புதிய தொழில்களை தொடங்குறதுக்கு ஏதாவது பண்ணுங்கள். வேலை கிடைக்காம இருந்ததுன்னா வேலைக்கு வந்து முயற்சி வந்து பண்ணுங்கள். வேலையில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவிகளை வந்து தேடுங்க. இல்லை உள்நாட்டில் நம்மளுக்கு வேண்டாம், வெளிநாட்டில் போய் நம்ம வந்து இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா அதுக்கும் அந்த முயற்சியும் வந்து செய்யுங்க. புதிய வீடு கட்டுறதுக்கு ஏதாவது தயார் நிலை பண்ணிங்கன்னா அதையும் வந்து பண்ணுங்கள். இல்லை ஏதோ பணம் வந்து வெளியிலேருந்து வருது, அந்த பணத்தை ஏதோ ஒரு முதலீடு பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா அதுக்கும் வந்து முதலீடை வந்து பண்ணுங்கள். இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போடணும், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்து சேமிக்கணும், இல்லை ஒரு லாங் டைமுக்கு வர்ற மாதிரியான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடணும், அந்த மாதிரி ஏதோ பிளான் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே செய்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல நேரமாக வந்து இருக்கிறதுனால இனிமேல் வந்து இதை தான் நீங்கள் வந்து திட்டமிட்டு வந்து செயல்படுத்தணும். வழிபாட்டை என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறவர் வந்து சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் வழிபாட்டையே நீங்கள் வந்து செய்யலாம். நல்ல அம்மனை வந்து வணங்கிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு உயர்வு அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். தனவரவுகளை மேம்படுத்தணும் அப்படின்னா முருகனை வந்து உங்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிற இடம் வந்து தன வீடு வந்து விருச்சகம் செவ்வாய். அப்போ சுப்பிரமணியர் அவர் வந்து முருகனை வந்து நல்லா வழிபட்டுகிட்டே வந்தீங்கன்னா நிலப்புலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிலம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து சாதகமாக மாறும். பணவரவுகளை வந்து அதிகப்படுத்தும், தனவரவுகளை வந்து அதிகப்படுத்துறதுக்குள்ள வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால முருகனையும் நீங்கள் வந்து வழிபட்டுட்டு வாங்க. மற்ற கிரகங்களாக நீங்கள் வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. இது 2 கிரகத்தை வச்சே நீங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மற்ற கிரகங்கள் நல்லது தரக்கூடிய நிலையில் இருக்கும்போது அவங்கள நீங்கள் வந்து போய் வணங்கிட்டு வரணும் அப்படின்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த 2 கிரகங்களுக்குமே நீங்கள் வச்சு அதுக்குள்ள தேவதைகளை வச்சு நீங்கள் வந்து வழிபாடை வந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பாராததை விட மிகப்பெரிய லெவலில் ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அப்படிங்கிறதுனால துலாம் ராசினர் இதை நல்லா வந்து பயன்படுத்திக்கணும். இந்த விஷயங்களை நல்லா பயன்படுத்திட்டு இந்த வழிபாட்டை நல்லா பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு குறைந்தபட்ச ஒரு காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா 2025க்குள்ளே மிகப்பெரிய அளவில் நீங்கள் வந்து வளர்ச்சியை வந்து நோக்கலாம். இப்போ துளாராசினர் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இல்லை இந்த தகவலை வந்து சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து துளாராசினர் மிகப்பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இதை நல்லா வந்து பயன்படுத்திக்கிடுங்க. நன்றி நண்பர்களே.